சாதி பெருமை பேசுவதாக விமர்சித்த விசிக தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு பொது தொகுதியில் நின்று ஜெயித்து காட்ட முடியுமா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால் விடுத்துள்ளார். யாரு பேசுற? யாரு பேசுற? யாரு பேசுற? குடிப்பெருமை எங்க பேசுது? இவ வன்னியர்னு பார்த்தா எனக்கு ஓட்டு போடாதுன்னு ஒரு கட்சி தலைவன் பேசியிருக்கானா? ஜெயங்கொண்டத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளை ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்தினேன். இவன் தமிழன்னு பார்த்தா ஓட்டு போடு, இவனை பறையன்னு பார்த்தா போடாத, உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்த ஒரு தலைவன் இங்கே இருக்கேன்னா, இப்போ நீ என்ன போய் குடிப்பெருமைனா? நீ ஆணவம்ங்கிற, சாதிய ஆணவம்ங்கிறீங்க. சாதி சமஸ்கிருத சொல், அது குடின்னு தான் அடையாளம். ஆணவம்ங்கிறீங்க, நான் அதை பெருமைன்னு நினைக்கிறேன். சாதிய ஆணவம்ங்கிறத தமிழ் படுத்தி சொல்கிறேன். அதனால அதை குடிப்பெருமை பேசிட்டார். குடிப்பெருமை கொலையை கடும் குற்றமாக கருதணும்னு பேசுனது நாங்கள் தான். நீங்கள் பேசிட்டுக்கதியே, நீங்க சாதியை பேச. நீங்க பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன். பொது தொகுதியில் நின்று ஜெயிப்பில, அப்புறம் நீங்க மற்றவனை எதுக்கு சாதி பேசுறீங்க? நீங்க ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின்ட்ட. 16 தொகுதி பொது தொகுதியில் நிற்க வச்ச என்ன போய் சாதி பெருமை பேசுறீங்க? தம்பி, நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க. நீங்க திராவிட எதிர்ப்பை கற்றுக் கொடுத்தது யாரு? எனக்கு மனச்சான்றோட பேச சொல்லுங்க. அவரை சொல்லுங்க தம்பி. தமிழ் மண்ணில் அவர் எழுதி வந்த தாய் மண்ணில் ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியாக கட்டுரை எழுதி வந்தாரா இல்லையா? அன்னைக்கு அன்னை சுவீரபாண்டியன் என்ன தம்பி இப்படி நாங்கள் தமிழ் பாதுகாப்பில் இருக்கோம், என்ன தம்பி இப்படிலாம் வருதுன்னு போனால் நான் வன்னியர்கிட்ட கேட்டேன். அவன் ஒரு இதை எடுத்து காட்டுறான். ரவுக்கு துணி ஏன் விலை ஏறி போச்சுன்னா, பள்ளச்சி பறிச்சுலாம் ரவுக்க போட ஆரம்பிச்சா விலை ஏறாதான்னு பெரியார் கேட்டதை எடுத்து காட்டுறான். இதுக்கப்புறம் எப்படி அவரை போகிறது? இன்னைக்கு நீங்கள்லாம் பெரியாரிஸ்ட்டு, நாங்கள் பெரியாருக்கு எகென்ஸ்ட்டு தானே தம்பி. ஒரு மகனை நீங்கள் எடுத்து பாருங்க தம்பி. சாதிய உணர்வு மத உணர்வு இருக்கிற வரை தமிழனுங்கிற இன உணர்வு பிறக்காது. நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி சாகணும், அதானே வரும். அப்புறம் சாதிய மத உணர்ச்சி எப்போ வீழுதோ எப்போ தாழுதோ அப்போ தான் தமிழருங்கிற இன உணர்ச்சியை பிறக்கும். நாங்கள் எடுக்கிறதா சாதி ஒழிப்பு, நாங்கள் எடுக்கிறதா. அப்புறம் நீங்க சும்மா 19 அவர்கள் சாதி பேசுறாங்க, சாதி பேசுறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.